அப்படியே கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த இளமை எனும் பூங்காற்று பாட்டு பாடினாங்கல்ல. ஆமாம். இப்போ அந்த பாட்டு எதனால கிட்டாச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க? வெற்றிக்கு காரணம் பாடகருடைய வாய்ஸு, இசையமைப்பாளருடைய மியூசிக்கு ரெண்டும் சேர்ந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன? அடாடாடாடா, எப்படியாப்பட்ட ஒரு ஹிட்டு! அதுக்கு காரணம் என்ன சார்? என்னய்யா? அப்படியே என் பிள்ளை ஸ்ரீதேவி வந்து அப்படியே டவுசரோட அந்த சீன்ல பாத்தீங்கன்னா, உன் மகளா? இல்ல, அது என் பிள்ளைன்னு செல்லமா அப்படி கூப்பிடுறது. இப்ப அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க, பிடிச்சி உள்ள வச்சிட போறாங்க. ஏன் சார்? சரி, உங்க ஸ்ரீதேவியை பார்த்து தான் அந்த பாட்டு ஹிட்டாச்சுங்கிறீங்களா? ஆமா, பாட்டு, அந்த பாட்டு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா இன்னைக்கு பயலுக பிஜேபிங்கிறேன். நான் சொன்னேன் பிஜேபின்னு, ஏதோ பார்ட்டியை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைய அவன் கிடக்குறான் பெரிய பிஜேபி அப்படின்னு. கட்சிக்காரங்க நினைச்சா அந்த பிள்ளைய நைஸா பேசிக்கிறீங்க, பயங்கர ஜொல் பார்ட்டி அப்படின்னு. நான் ஏதோ அரசியலை பத்தி பேசிட்டு இருக்குதுன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைய வெறும் பிஜேபியா நிக்கிறாங்கடி அப்படின்னு. நான் ஏதோ அப்போ என்ன பொம்பளை பிள்ளையெல்லாம் அரசியல் பேசுது, நாட்டுல பயங்கரமா வந்துருச்சுட்டு பக்கத்துல போனா பிஜேபிக்கு அதுக்கு கொடுக்குற விளக்கம் பயங்கர ஜொல் பார்ட்டியா. அந்த கட்சிக்காரங்க கேட்ட எவ்வளவு வேதனைப்படுவாங்க. நீங்க அப்ப பிஜேபி கிடையாது சார்? நான் என்ன, நான் அரசியலே கிடையாது. நமக்கு அரசியலை கேட்கல சார், அதை கேட்டேன். சரி சார், இப்ப வந்து எவ்வளவோ பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. இது வந்து கவிதை வரிகள்னால ஹிட்டாயிருக்கு, அல்லது இது வந்து இசையினால ஹிட்டாச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். இப்ப அடுத்து பாட போற பாட்டு உங்களெல்லாம் பயங்கரமா, இது என்னத்தை நம்ம தீர்ப்பு சொல்ல போறோம்னு பயங்கரமா உங்களே குழப்புற அளவுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அப்படியா? தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருப்பான். இப்ப உங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இடையில யாராவது எந்திரிச்சு போனோம்னா தயவுசெய்து தனித்தனியா போங்க சாமிகளா. சில பேர் அவங்க ஏரியாவே பரப்புறீங்க, பாடுறவங்க மிரண்டு போயிடுறாங்க. வா ஏரியா, நம்ம சைதாப்பேட்டை ஏரியாலாம் எந்திரி, வா போலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகாதீங்க. தயவுசெய்து தனித்தனியா போங்க, பாடுறவங்க பயப்படுறாங்க. எப்பயுமே நம்ம ஆளுங்க எப்பயும் மொத்தமா போய்தான் பழக்கம். ஆறுமுகம் எந்திரா போவான் சார், அவரு போக மாட்டாரு. ஆறுமுகம், ராமசாமி, பெரியசாமி, சின்னசாமி எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா தான் அவருக்கு சந்தோஷம். இப்ப என் கூட வந்தவர் சார் என்கிட்ட கேட்டாரு, தனியா போறேன், எங்கேயா போற? இல்ல ஒன் பாத்ரூம் போறேன். போவா என்கிட்ட கேட்டவன்ல, சத்தியமா என் மேல உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா 2 மாசத்துக்கு போக கூடாதுன்னு ஒரே ஓட்டம் விட்டாரு. அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும்.
எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே, பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் உறங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் வணங்குவேன் தாயே, ஓ வணங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். நல்ல பாட்டு தான். 4 பேர்த்துக்கு போட்டி ஏற்படுத்தின பாட்டு இது. படத்துல இருக்க சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. ஒரு ஆளு நிம்மதியே இல்லாம கஷ்டப்படுற மாதிரி பாட்டு எழுதுங்க அப்படின்னு கண்ணதாசன் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையில போட்டு எழுதிட்டாரு. விஸ்வநாதன் அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் அடிக்கலன்னா அந்த பாட்டு செத்து போயிரும்ட்டு அவரு போட்டி. TM சௌந்தரராஜன் சிவாஜி கணேசன் நடிக்கிற மாதிரி பாடலன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடிச்சுக்கிட்டே பாடினாரு. இவ்வளவு ஒர்க் அவுட் ஆன பிற்பாடு படத்துல சரியா நடிக்கலன்னா பாட்டு செத்து போயிரும்னு சிவாஜி கணேசனை அந்த பனியன் இல்லாத ஒரு சட்டையை போட்டுக்கிட்டாட்டே எங்க அப்பா அந்த படியில் அப்படி நிக்கிற ஆட்சியை பார்க்கணுமே. சூப்பர். 4 பேர்த்துக்கு செம போட்டி. இன்னைக்கு அப்படி ஒரு போட்டி உள்ள பாட்டுலாம் சொல்ல முடியாது. யாருக்கு பாடுறோம்னே தெரியாம பாடிட்டு போயிட்டாரு. நிறைய பாட்டு அப்படித்தான், யாருக்கு பாடுறோம்னே தெரியாம ரெக்கார்டிங்ல முடிச்சுட்டு போயிடுறது. அதனால யாருக்கு என்ன பாட்டு பாடினா ஏதோ ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க, பாடிட்டு வந்தேன். என்ன சோக பாட்டா சந்தோஷ பாட்டா யாருக்கே தெரியும் சொன்னாங்க அப்படின்னு. உச்சரிப்பு கூட இன்னைக்கு சரியா வர்றதில்லை. ஆனா இந்த பாட்டு 4 பேர்த்துக்கு போட்டி ஏற்படுத்தின பாட்டு. இந்த பாட்டு ஹிட் ஆனோன்னு சிவாஜி படத்துல பாருங்க இப்படி ஒரு பாட்டு கடைசியில இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் அது ஃபைனல். எல்லா பாட்டும் நிச்சயதாம்பலத்துல படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே
மனதினில் கவலையை வளர்த்தானே. அப்பெல்லாம் ரசிகர்கள் இந்த அப்படியே இருப்பான் அப்படின்ட்டு. அது கடைசி வரைக்கும் அவருடைய பாட்டு, படத்தினுடைய ஏகப்பட்ட படம் வரைக்கும் இந்த பாட்டா இருக்கும். இன்னொரு பாட்டு செல்வத்துல, அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. இடையில வசனம், அன்னை தந்த பால் விஷமும் ஆகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் அப்படின்னு அப்படியே பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு தங்க பதக்கம் வரைக்கும் வந்துச்சு இந்த ஃபார்முலா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இடையில பிரமிளா, ஆமா காஞ்சு போன பூமி எல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்களும் தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க, அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல. தானாடவில்லை அம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது, பூவாக நினைத்திருந்தேன் மனம் என்பது, அதில் போன ஆகம் புகுந்து கொண்டு உறவென்குது, அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா பாடுவார். இத பார்த்துட்டு எம்ஜிஆருக்கு இதே மாதிரி போட்டு பார்த்தாங்க. எம்ஜிஆர் சோகமா இருக்கிறத ஜனங்க விரும்பவே இல்லை. பெரிய இடத்து பெண்ல பாடுவாரு, அவனுக்கென்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். ஏன் தலைவா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நீ பாட்டு ஜாலியா பாடிட்டு இருக்க வேண்டியதானே, உனக்கு இருக்குதே ஏகப்பட்ட பாட்டு. அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கைய பிடிச்சான் அப்படின்னா இது வல்லவா என் தலைமை அப்படின்னு அவரு சோகமா இருக்கிறதே விரும்பல. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. எல்லாம் வெளியே பீடி பிடிக்க போயிட்டாங்க. ஏண்டா டே அப்படின்ட்டு காரணம் அது அப்படி இருந்தா தான் படம்ன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்தோன்னா எம்ஜிஆருக்கு அது மாதிரி போட்டு பார்த்தாங்க. அந்த சிவாஜியும் எம்ஜிஆரையும் ஃபாலோ பண்ண நடிகர்களுடைய வரிசையிலே இந்த மாதிரி பாட்டுலாம் வந்துச்சு. சூப்பர் ஸ்டாருடைய படத்துல கூட வந்துச்சு. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை, அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு பாடுவாரு. விஜயகாந்த் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அவரு டைப்பு. கார்த்திக் படத்துல கூட வந்துச்சு, பாடி பறந்த கிளி பாதை மறந்ததடி பூமானே வந்துச்சு அருமையா. ஆனா அந்த ஃபார்முலா சிவாஜி கணேசன் பாட்டுக்குனே அப்படி ஒரு பாட்டு போட்டாங்க. அதாவது சார் சோக பாட்டுல ராமராஜன் கூட பாட்டு இருக்கேன் சார், பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன போல ஆத்தா யார பெத்து போட்டா. மூடையே நீங்க கெடுத்து போறேன். 4 பேருக்கு போட்டி வந்ததுனாலதான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அமெரிக்காவில் இதே மாதிரிதான் 2 பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கை ஒண்ணு எழுதுனா இன்னொரு பத்திரிக்கை மாத்தி மாத்தி போட்டி போட்டு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. 2 பத்திரிக்கையும் பயங்கரமா வித்துச்சு. இது 1.5 லட்சம் வித்தா அது ஒரு 1.5 லட்சம் வித்து தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டிவியில இருந்து அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் 2 பேர்த்தையும் எப்படியாவது பேட்டி எடுக்கணும்ட்டு கஷ்டப்பட்டு வர வச்சுட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்திருந்தார், பேட்டி எடுக்க ஆரம்பிச்சான். ஏன் இன்னொருத்தர் வரல, நீங்க இவ்வளவு
2 பத்திரிக்கைக்குமே நான் ஒரு ஆள் தான் ஆசிரியர் இருக்கேன். ஏயா ஜனங்கள்ட்ட அப்படி தட்டேத்தி விட்டா தான் வாங்குவாங்க. இந்த ஆளுகளை பத்தி எனக்கு தெரியாது. சண்டை போடுறத பார்த்து ரசிச்சே பழக்கப்படுத்திட்டான். ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான் வேடிக்கை பார்த்துக்குவாங்க. நல்லா அடிக்கிறாங்களே பரவாயில்ல, ஒருத்தனும் சாக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு போவான். அந்த மாதிரி இந்த 4 பேர்த்துக்கு ஏற்பட்ட போட்டி பாருங்க. இந்த பாட்டை ஹிட் ஆகுச்சு, எங்கே நிம்மதிங்கிற பாட்டு. அதே மாதிரி சார் ஒரு போட்டி. ஹாய் 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 ஜும் 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 ஹாய் 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 ஜும் 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 புலிந்து வந்து சாயம் போட்ட சேலைக கூட பாதிரோடு எங்க உள்ள மோடும் சேலைக உறுதியான சேலைக ஒடுக்குவாத ஏழைக திங்குதா திங்குதா சிகப்பு கலர் திங்குதா பச்சை கலர் திங்குதா மஞ்சள் கலர் திங்குதா தத்ததோ தத்ததோ போனாலும் யார் என்ன சொன்னாலும் நம் பண்பாட்டுக்கு பேரு சொல்லும் சேல சால்வா கமீசு மதியெல்லாம் தமாஷு அட சந்தோஷத்தை அள்ளி தரும் சேல மறுபடிந்த சேலதா திங்குதா திங்குதா சிகப்பு கலரு திங்குதா பச்சை கலரு திங்குதா மஞ்சள் கலரு திங்குதா வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வானவில்ல புளிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைக கூடு பாதிரோடு எங்க உள்ள மோடும் சேலைக உறுதியான சேலைக ஒடுக்குவாக ஏழைக திங்குதா திங்குதா சிகப்பு கலரு திங்குதா பச்சை கலரு திங்குதா மஞ்சள் கலரு திங்குதா ஆ திங்குதா ஆ திங்குதா
இந்த பாட்டில் வந்து சேலையை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழர்களுடைய கலாச்சார ஆடை இந்த சேலை. ஆனால் இன்னைக்கு சேலையை பார்க்கறது ரொம்ப அபூர்வமாகி போச்சு. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தான். கிராமத்தில் கூட கிளவிய கூட சுடிதார் போட்டு வருதுங்க பயங்கரமாக. போட்டு அதை போட தெரியாமல் இந்த பேண்ட்டை இங்கிட்டு போட்டு ஒரு அம்மா இது வரைக்கும் சுருட்டி விட்டுக்கிட்டு வருது. அப்புறம் இவ்வளவு மழை பெஞ்சு சகதியாக இருக்குது, இதை வேற போட்டுக்கிட்டு அப்புறம் நாரி போயிடும்ட்டு தான் இது வரைக்கும் சுருட்டி விட்டுருக்கேன்ட்டு இது வரைக்கும் சுருட்டி பார்க்கறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இருந்தாலும் சுடிதாரு மிடி இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இப்போ அது ஆகிப்போச்சு. சேலையே மறந்து போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில். ஆனால் ஒன்று மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுருக்கான் கரெக்டாக. எங்கேயோ ஈஸ்வர ஆண்டில் ஈஸ்வர வருஷத்தில் எந்த காலத்துலேயோ நல்லதங்காலு சேலை கிடைக்காம தன்னுடைய நாத்துனா என்னமோ கொடுமைப்படுத்தினான்ட்டு செத்து போச்சு குழந்தைகளோடன்ட்டு அந்த கதையை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியில் வெறும் பச்சை சேலையாக ஸ்டாக் ஆகிருந்திருக்கு பார்த்துருக்காங்க. இதை விற்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறோம்ப அப்படின்ட்டு உடனே நல்லதங்கால கொண்டு வந்து எப்பயோ போன ஒரு அம்மாவை கொண்டு வந்து இப்போ செட்டப் பண்ணி அண்ணன் தம்பிலாம் இப்போ தங்கச்சி அக்கா தங்கச்சிகளுக்கு பச்சை சேலை, பச்சை பாவடை, பச்சை ஜாக்கெட்டு, பச்சை பொட்டு, பச்சை நெயில் பாலிஷ் வாங்கி கொடுக்கல, ரத்தமாக கைக்கு செத்து போயிடுவாங்கன்ட்டு ஒரு கதை எங்கிட்டோ இருந்து வந்துச்சு. வந்தா அன்னைக்கு என்ன ஆகி போச்சுங்கிறீங்க, கட்டம் முழுவதும் ஒரே பச்சை 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 தான். இனி அடுத்து நாங்கள் ஒரு கதை திண்டுக்கல்ல இருந்து கிளப்பி விடலாம்னு இருக்கோம். அடுத்த வருஷத்துல ஆம்பளைகளுக்கு பச்சை பேண்ட், பச்சை ட்ரெஸ், பச்சை ஜீன்ஸு, பச்சை டிஷர்ட் வாங்கி கொடுக்கலன்னா பொம்பளைய ரத்தமா கைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் சாக போகுது. அப்படி கிளப்பி விட்டாலும் பொம்பளைய கதையை மாற்றி விட்டுருங்க. இல்லை ஒரு ஜோசியக்காரர் கோமனம் வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி கிளப்பி விடுற கதையெல்லாம் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க தெரியுமா? கிளப்பி விட்டதானே. இந்த கதையை கேள்விப்படாத ஆளு ஒரு ஆள் பச்சை சேலையை வாங்கி கொடுக்காம சந்தோஷமா 65 வயசு 70 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறது இல்லையா? இது அப்படியே ஒரு இது மாதிரி ஆயிப்போச்சு. பழக்கப்படுத்திக்கிறது, அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறது. நீ பாருங்க, நரி முகத்துல முழிச்சிட்டு போனா நல்லது ஒழுகும்ட்டு எங்க போறது இப்ப நரிக்கு? நரிங்கிறதே காணா. ஜூவில் இந்த நரியை வந்து வண்டலூர் மிருக காட்சி சாலையில நரியை பாதுகாக்கிறவர் ஒருத்தர் 12 வருஷமா 12 ரூபா சம்பளத்திலே தான் இருக்காரு. நரி முகத்துல தான் டெய்லி பாக்குறாரு. நரியை தான் பாக்குறாரு, நரிக்கிட்ட தான் இருக்காரு, நரிக்கு தான் ஜோறு ஊத்துறாரு, நரிக்கு தான் புல்லு போடுறாரு, நரிக்கு தான் எல்லாம். ஆனா அவருக்கு பிஞ்ச டவுசரும் பிஞ்ச காக்கி சட்டையும் தான் போட்டிருக்காரு. கூப்பிட்டு கேட்டேன், டெய்லி நரி முகத்துல முழிக்கிறிய, நீ ஏன் ஜனாதிபதி ஆக மாட்டேன், ஓடி போயிரு, சும்மாயே அதெல்லாம் தட்டேத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் இப்படித்தான் ஒரு வண்டியை பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. டிவி சுசுக்கு வாங்கியிருக்க, விற்கிறேன்னு சொன்னாங்க. விற்கிறேன்னு சொன்னா எவ்வளவு கொடுப்ப? 30 ரூபாய்க்கு குறைஞ்சு கொடுக்க முடியாது. உன் வண்டியை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்டான் இருக்கேன். வண்டி போயிட்டு இருக்கும்போது அவர் வண்டியில ஜம்பமா போயிட்டு இருக்கும்போது குறுக்க பன்னியை விட்டாங்க. வண்டியில பன்னி அடியாயிருச்சு. உடனே 2-3 பேர் சேர்ந்து வண்டியில பன்னி மட்டும் அடிச்சு அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் வச்சிருக்கவே கூடாதுடா, ஒன்னையும் சேர்த்து இந்த வண்டி முழுங்கிரும்ட்டான். அவ்வளவுதான், எவன்டா வாங்குவான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன், வண்டி கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா? கொடுக்கலாம், அதான் நீ சொன்னீல 30 ரூபா, 28 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு இருக்கான். 15 ரூபாய்க்கு கொடு, இல்லாட்டி எனக்கு அந்த வண்டி வேணான்ட்டு கொடுத்துட்டாரு 15 ரூபாய்க்கு. ஒரு பன்னிக்குட்டி பாரு அவனுக்கு 18,000 ரூபாய் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்படி விஷயங்கள்ல நிறைய முடங்கி போயிட்டான் நம்பால. இந்த மாதிரி இந்த பாட்டுல பாருங்க, இந்த சேலன்னு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இப்ப இருக்க தமிழ் பாடல்கள்ல ஒரே மாதிரி பாட்டு நிறைய வருது. இப்ப வந்துச்சு ஒரு பாட்டு, பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சா 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 சிங் அடிவாரி விட்டாக வரவழைச்சாக மரதரந்தாக வாங்க சொன்னேன். பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு
கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா பச்சை சேலை சிங்கிச்சா சிவப்பு சேலை சிங்கிச்சா மஞ்ச சேலை சிங்கிச்சா 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 டாய் டாய் டிக்கிரி டோய் கத்திரிக்கோலு அவரு வேற டாய் டாய் டிக்கிரி டோய் கத்திரிக்கோலு இதே மாதிரி இன்னும் எம்புடு பாட்டு வரப்போதோ இருந்தாலும் ஒரே ராகத்துல வந்தாலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. அதான் இசையமைப்பாளருடைய திறமை. இப்ப நான் சொன்னோன்னு தான் தெரியும், ஓ இதுதானா இதுதானா அது மாதிரியே இருக்கே அப்படின்னா. இருந்தாலும் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் காரணம். இப்ப இருக்க ஆளுகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. எங்க ஊர்ல மதுரையில இருந்து ஒருத்தன் பஸ்ல டிக்கெட் எடுக்காம போயிட்டான். செக்கிங் இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டிக்கெட் எடுக்கல, எப்படியாவது ஜமாளிக்கணுமே அப்படின்ட்டு கீழே இறங்கினேன். டிக்கெட்டு நான் இந்த வண்டியிலே வரலன்ட்டேன். பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்கேன். நீ வண்டியில வந்த, நீ இறங்கினத நான் பார்த்தேன்டா. வரலையா? நீ வந்த வரலங்கிற யார வேணாலும் கேட்டு பாரு, நான் வரல அப்படின்றேன். பக்கத்துல எவன் சொல்லுவேன்? எல்லாம் செக்கிங் இன்ஸ்பெக்டருக்கு எதிரியா தான் இருப்பாங்க. நாங்க பார்க்கல சாமி, அவர் எங்க இருந்தாரு ஏதுன்னு தெரியலன்னு இருக்கான். நான் வரல. இல்ல நீ வந்த, நான் வரல பாரு, வேணா என் உடம்பு பூரா செக் பண்ணி பாரு, என்கிட்ட டிக்கெட்டே இருக்காதுன்னு இருக்கான். செக்கிங் இன்ஸ்பெக்டர் காலை தொட்டு கும்பிட்டு, தெய்வமே என் வேலைக்கே உழவு வச்சிருவ போல இருக்கு, நீ 1,000 ரூபாய்க்காக நான் அவமானப்படி சாக முடியாது, நீ போடா ஐயா போ. நிறைய பேர் இருக்கேன் அப்படி. இந்த மாதிரி ஆளுகள்லாம் ரசிக்க வைக்கணும்னாக்க பாட்டை கொஞ்சம் டெக்னிக்கை மாத்தி கொடுக்கணும். இந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டை கேட்ட மாதிரி இருந்தாலும் இந்த பாட்டு இன்னைக்கு ஹிட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் இசையமைப்பாளருடைய திறன். அதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன உண்மைதான் சார், கரெக்டா? எப்பயாவது நான் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்களா? அது மாதிரி இசையமைப்பாளர் திறன், அப்புறம் கவிஞரோட திறன், இதெல்லாம் மேல நடிச்சே இந்த பாட்டை ஹிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாட்டை நடிச்சே, ஆமா, முகபாவனையிலே ஹிட் ஆன பாட்டு. முகபாவனையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சு அதுல சூப்பர் ஹிட்டான பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பாட்டை கேட்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அது அப்படியே மண்டையெல்லாம் தெரிச்சிச்சு, அதை யோசிக்கிறவங்களும் அப்படியே முடியல தெரிச்சு சார். என்ன பாட்டுன்னு பாப்போம். அப்படி பாட்டு நீங்க பாராட்ட போறீங்க பாருங்க. சரி. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி நின்றவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி நின்றவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேகம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை, வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, வடிவாக முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி நின்றவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, பெருந்தூபத்தில் உன்னிதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, பெருந்தூபத்தில் உன்னிதயம் மயங்காதையா,
விதி கூட உன் வடிவை நெருங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதையா வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி நின்றவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் புதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 டும் 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 துதி பாடும் சசகம துதி பாடும் அது என்ன பசனி பனி பனி பமக மக சகம துதி பாடும் பப 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 மப பப 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 மப பப பப மப பப மப பப மப மப நி நி ப மப மச ச நி ப நி ப ச நி ப மக ச சகம துதி பாடும் பனி மபக காக சக கக சக க சக நி ச கக சக நி ச ச ச நி நி ச பனி ச ச ச நி 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 ப ப ப ப ம ப ம ம மக ப மக ப மக ப மக ப மக ச ப ம நி ப ம நி ப ம நி ப ம நி ப மக ப மக நி ப மக ச நி ப மக ச ச நி ப நி கக ச நி ப ச ச நி ப கம ச கம துதி பாடு இவங்க ரெண்டு பேரும் மாமா மாப்பிள்ள கிடையாது, உண்மையிலே அண்ணன் தம்பி. வாங்க ரெண்டு பேரும். முருகதாஸோட சொந்த அண்ணன் அவரு. உண்மையிலே மாமா மாப்பிள்ளையா இருந்தா கூட இப்படி பாட முடியாது. உண்மையில பெரிய ரொம்ப நாளா நம்ம காதுல ஒலித்து மறந்துபட்ட போன ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச அந்த விசுவல் ஆக்ஷன் தான். ரெண்டு பேரும் யார் எப்படி ஆளு, நடிகர் திலகமும் நடிகை வேலும் சேர்ந்த எப்படி இருக்கும் அட்டேங்க அப்பா. இந்த மாதிரி விசுவல்ல ஒவ்வொருத்தருடைய முக பாவனையால வெற்றி பெற்ற பாட்டு நிறைய இருக்கு. வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் பயங்கரமா
கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போல் உள்ளம் மன்றாடுதே அப்படின்ட்டு பத்மினி இப்படியே வரும். அங்கிட்டு இருந்து வைஜெயந்தி மாலா, ஜில்லு 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 வேண நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே, கல்ல 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 வெல்ல வென பாராய் கண்ணில் அபிநயம் பாராய், பாடுவேன் பாரடி பாடுவேன் நானடி ஏய் வாடி அப்படிங்கிற மாதிரி. இதுல இடையில PS வீரப்பா வேற சபாஸ் சரியான போட்டு அப்படின்ட்டு அவர் வேற இடையில முகத்தை கொண்டு வந்து காட்டி, பாட்டினுடைய இசை ஒரு வகையில ரசனைக்குரியதாக இருந்தாலும் நடித்தவர்களுடைய அந்த முக பாவனையால வெற்றி பெற்ற பாட்டு. பாசமலர்ல கண்ணதாசனுடைய அருமையான வார்த்தைகள் தான், TMS சுசீலாவும் உருகி பாடினதான், பீம்சிங்கனுடைய டைரக்ஷன்ல உருவான பாட்டு தான். ஆனா அந்த முக பாவனத்தினால அந்த பாட்டு கூட இருந்தவங்க பூரா சேர்ந்து அழுதாங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. பொம்பளை எல்லாம் அன்னைக்கு உட்கார்ந்து பாருங்க தாங்கவே முடியல அப்படின்ட்டு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூடயே அழுதுச்சுங்க. படத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது இளவுக்கு போயிட்டு வர்ற மாதிரி வருவாங்க எல்லாரும். இப்படியே எங்கப்பா போயிட்டு வரீங்க, படத்துல சிவாஜி கணேசன் அழுதுன்னா எங்களால் தாங்க முடியலன்னு கூட்டத்தை அள வச்ச அந்த முக பாவனையோடு இந்த பாடல் வெற்றி பெற்ற பாட்டு. இன்னொரு பாட்டு அதே நடிகவேல் நடிச்சு வசனம் பேசி அது பாட்டை விஷுவல்ல பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய சுகம் கிடைக்கும். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது குற்றம் புரிந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பெண் சென்றேன், இனி வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாத. ஒரு பயங்கரம் பார்க்கிறதுக்கு விஷுவல்ல பார்த்து ஹிட்டான பாட்டு. ஏகப்பட்ட பாட்டு இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நடிகருடைய நடிப்புனால ஹிட்டான பாட்டு நிறைய இருக்கு. காரணம் வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நடிப்பு இல்லாத வாழ்க்கை உண்டா? நடிக்காம இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளை. பிடிக்காத முதலாளியா இருந்தா கூட வணக்கம் சார், உங்கள்கிட்ட வேலை செய்யறதுக்குன்னே கடவுள் என்னை படைச்சிருக்காரு சார் அப்படின்னு மனசுக்குள்ள இவனையெல்லாம் வெட்டணும்டா அப்படின்னு. ஆனா முகம் வந்து அப்படியே வாழ்த்தி பாராட்டிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எதனா உண்டு, புருஷ மஞ்சாதி சண்டையில எம்புட்டு நடிப்பு நடிக்கிறேன், சண்டை போடுற மாதிரி கோபத்துல பயங்கர போடி மோல உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், முழிச்சனா கேள்றேன். நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா கேளியா, இல்ல ஒரு மனுஷனா உன் முகரைக்கு நான் கேக்குதாக்க, எங்க அப்பன் வீட்டுக்கு நான் போறையா போயிருச்சு. அங்க போனா அவங்க அப்பன் அவங்க அம்மால போடி உங்க அப்பன் வீட்டுக்கு போடி ஒன்னியால தாண்டின்னு இருக்காரு. அப்ப இந்த அம்மா பாக்குது, அதுக்கு அந்தாலே தேவலாம் போல இருக்கு. 35 வயசுல விரட்டி விட்டு இருக்காரு, இருந்தாலும் 70 வயசுல 65 வயசு கிளவியே பிறந்த வீட்டுக்கு விரட்டி விடுறானு. எங்க அம்மா பிறந்த வீட்டுக்கு போனோம்னா கல்லறைக்கு தான் போகணும், எங்க தாத்தாவும் பாட்டியும் அங்கதான் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு அர்த்தம் இல்ல, அதுக்கு அந்தாலே தேவலாம் போல இருக்குன்னு திருப்பி புருஷன்ட்டே வந்துருச்சு. ஆனா வசனம் பேசி வந்துருச்சு, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இந்த ஆளுகிட்ட எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மரத்தடியிலே உட்காந்துருச்சு. இவன் வீட்டுக்காரர் இப்படியே பாக்குறான், நல்லவதான் நல்லவதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக விரட்டி விட்டான். நல்லவதான் அப்படின்ட்டு இப்படியே எட்டி பாக்குறான், வெளியே அது உட்காந்துருக்குது. இங்கேதான் இருக்கியா அடியா எங்க போயிருவேன் அப்படின்னு உடனே பக்கத்துல பாக்குறான். மகனை கூப்பிட்டு, வா போய் உங்க அம்மாவை கூட்டியா. உடனே அவன் வந்து, ஏமா அப்பா உன்னை கூப்பிடுறாருமா, போய் வர முடியாதுன்னு போய் சொல்லு. திட்டும்போது அந்த ஆளுக்கு புத்தி எங்க வச்சான் அப்படின்னு. உடனே வந்து, அப்பா அம்மா வரமாட்டேங்குதுப்பா. டே அப்பா சாப்பிட கூப்பிடுறேன்னு கூப்பிடு அப்படின்னா உங்க அம்மாவுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னாரு. வீட்டுல இந்த மாதிரி கோடு வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க.
உடனே நிறைய அவன் வந்து அவங்க அம்மாட்ட, ஏமா அப்பா உன்னை சாப்பிட கூப்பிடுறாரு, அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொன்னாரு. உடனே அந்த அம்மா இப்படி பார்க்க, சாப்பாடு 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 சாப்பாடு, இதுல ஒன்றும் குறைச்சல்ல, சாப்பிட்டு 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 தானே இப்படி கிடக்குது சாப்பாடு. அந்த ஆளு பசி தாங்க மாட்டாரு. நம்ம போய் சோறு போடலன்னா ஹோட்டல் கேட்டல் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த அம்மா பக்கத்துல வந்து அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிற காட்சியை பார்க்கணுமே. எத்தனை வீட்டில் நடக்குது? சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன்ட்டு நீ போயிட்டு, நானும் சும்மா அப்படியே ஒரு பம்மாத்துக்கு தான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி போனேன், வந்துட்டேன். உடனே மகனை கூப்பிடாரு, போட நல்ல படம் போட்டிருக்காங்க போய் பாரு, 2.5 மணி நேரத்துக்கு இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது ஓடு அப்படின்னு. குடும்பத்தில் நடக்கும் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம். ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு விறுவிறுப்பா இருந்துச்சுன்னா, மாமாவும் மாப்பிள்ளையும் பாடுற பாட்டு அப்படியே போட்டியா அவர் சொன்ன ஜதிக்கும் அவர் பாடின பாட்டுக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு விறுவிறுப்பா இருந்தது. காரணம் அந்த நடிப்பு, விஷுவலாக நடிப்பு, நேர்முகமா அவர்கள் நடிச்ச நடிப்போடு இந்த பாடல் வெற்றி பெற்றது. என்னப்ப இல்ல நடிப்போட ஹிட்டான பாட்டுல நிறைய பாட்டு இருக்கு சார். சரி, அதுல இப்ப எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர், அதாவது எப்படி மிகைப்படுத்தி சொல்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிப்பு, அருமையான பாட்டு. காதலரே காதலரே பூமி எங்கள் பூஞ்சோலை, கங்கா கவரின்னு ஒரு படம் சார். கடைசிக்கு ஏமடியிலே கை வச்சாச்சா? இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடி இருப்பேன் அந்த படத்துல. அதை கொண்டு வந்து விஷுவல் நடிப்புல ஹிட்டான பாட்டு இதுவா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பாட்டுல நான் எங்க இருக்கேன்னே தெரியாது. சும்மா ஒரு இடத்துல இப்படி கும்பிடு போட்டு உள்ள போவேன், ஒரு 2-3 இடத்துல ஆக்ஷன் பண்ணேன். அந்த படத்துல நடிச்ச அது ஒரு தனி அனுபவம். அது அந்த படத்துல என்ன பாட்டுக்கு ஆடுறோம்னு எனக்கே தெரியாது ஷூட்டிங் எடுக்கிற வரைக்கும். அந்த 2 மியூசிக் மட்டும் என்னை ஆட வச்சாங்க. அப்படின்னு இப்படி வாங்க சார் அப்படின்ட்டு 1 2 3 4 5 6 7 8 போயிட்டு திருப்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் பார்த்த பிறகுதான் ஓ இந்த பாட்டுக்கு தான் நம்மளை ஆட வச்சாங்களான்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. பூரா சமுதாயத்தை திருத்துற வரிகள் சார் ஒவ்வொரு வரியும். அது உண்மையிலே அந்த பாட்டு அந்த படத்துல நடிச்ச அனுபவம் இருக்கே, என்னைய தேடி தான் வந்துச்சு அந்த படத்து வாய்ப்பு. நான் தேடி போகல, அவங்களா தான் கூப்பிட்டாங்க. உண்மையிலே கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டாங்க, போனோம். இந்த டைரக்டர் என்னுடைய நண்பர் மாதேஸ்வரன், இங்கே வந்தாலும் வந்திருப்பாரு. அவர் முதல்ல என்னுடைய காட்சியை விளக்குனாரு. சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன் என்ன தெரியுமா? நான் நினைச்சேன் ஏதோ பாச்சா ஸ்டைல்ல கும்முன்னு சான் சாச்சா சான் சாச்சா சான்ட்டு சைக்கிளில் வர வைப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை பிரதர், கோயிலில் தேங்காய் உடைக்கணும்னாரு. சரி உடைப்போம், நல்ல மங்களகரமான காரியம் தான், உடைச்சிட்டா போகுது அப்படின்னு. உடைச்சிட்டு நீங்களே திரும்ப பொறுக்கணும்னாரு. என்ன மாதேஷ் தயவுசெய்து காட்சியை மாத்துங்க. அவர் டெக்னிக்கான ஆளு, டக்குன்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி காட்சியை மாத்திடுவோம். சார் முத நடிக்கிறாரு, தேங்காய் ஒடிச்சு திரும்ப பொறுக்குனா அப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போறது? பயில கேட்பாங்க, சார் பொறுக்கிட்டீங்களா அப்படிம்பாங்க. அது அது ஏன்டா ஏன்னு கேட்கவே முடியாது. இருந்தாலும் அதை மாத்தணுன்றதுக்காக தேங்காயை தூக்கி துண்டுல வச்சு உடைச்சு திருப்பி அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி, முருகனுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி, முருகா உனக்கு தனியா சட்னிக்கு தனியா உடைக்கணும்னு ஆசை தான். தேங்காய் ராக்கெட் விலையில ஏறிட்டு போகுது, அதனால ஒடிச்சிட்டு நீ பார்த்துக்க, உடைக்கிறத மட்டும் தேங்காய் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு சீனை எடுத்து, என்ன டெக்னிக்கு, அது ஒரு கதை, ஏகப்பட்ட கதை. அது மாதிரி சார் நடிப்புக்கு ஹிட்டான பாட்டு. அப்புறம் ஆண் குரல்ல எஸ்பிபி குரல்ல வந்து இனிமையான குரல்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டோமே சார். அப்படியா? அது மாதிரி பெண் குரல்லையும் ஒரு இனிமையான குரல் இருக்கு சார். அந்த குரல்னால ஹிட்டான ஒரு பாட்டு. அந்த பாட்டுல கூட அது கவிஞர்னால ஹிட் ஆச்சா அல்லது இசையமைப்பாளர்னால ஹிட் ஆச்சான்றதை நீங்க தயவு செஞ்சு சொல்லணும். பார்க்கலாம், கேளுங்க. சூப்பர் பாட்டு. இப்ப சரி. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு,
மயில் மாமமுறை கோயில் ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பார்த்தாலே உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனே கண்ணி பொன்னதானே ஏ மாமனே ஒத்தையில அத்தமக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு பூத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே மாமே உதடு பட்டு நாதம் தரும் குழல் நானாகார கூடாதா நாளும் தவமிருந்து நானும் கேட்டவர் கூடும் காலம் மாறாதா மாமன் காதில் ஏறாதா நிலப்பாயும் நேரோ நெஞ்சுக்குள்ள பாரோ மேலும் மேலும் ஏறோ இந்த நேரம்தான் உன்னை எண்ணி பொட்டு வச்சு ஓலக்காய போட்டு வச்சு இஷ்டப்பட்டு ஆசமச்சான் என்ன ஏனோ ஏங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே இந்த பாட்டை போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வித்தியாசமான ரசிகர்களுடைய ஆசைகளினால் உருவான படம் அது. எம்.எஸ். விஸ்வநாதனையும் இளையராஜா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களையும் இசைஞானி இளையராஜா அவர்களையும் ஒன்று சேர்ந்து இசையமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி அதுக்காக உருவான படம் அது. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வித்தியாசமான ஆசையெல்லாம் வரும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் போறப்ப டிரைவர் இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துல நம்ம லவ்வரோட அப்படியே ஓடிட்டு போனா எப்படி இருக்கேன் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய லவ்வரும் நம்ம சேர்ந்து பீச்சில் சுண்டல் வித்தா எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு புது புது ஆசைகள்லாம் வரும். அந்த மாதிரி ரசிகர்களுடைய வித்தியாசமான ஆசையில உற்பத்தியான படம், அதில் உற்பத்தியான பாடல் ஊரு சனம் தூங்கிருச்சுன்னு. முதலில் அவர்கள் அறிமுகமான போது சூப்பர் ஸ்டாரும் நடிகர் கமலஹாசன் அவர்களும் அறிமுகமான போது ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 16 வயதுல படம்லாம் இன்னைக்கு எங்க ஊர் பக்கம் போட்ட சண்டை வந்துருது. அவர் வந்து சப்பானு அப்படின்னு என்ன எங்கால சப்பானு எவன்டா கூப்பிடுறது அப்படின்னு சண்டை வந்துரு. அதே மாதிரி கடைசியில அவரு கள்ள தூக்கி போட்டு கொல்லுவாரு. ஐயோ அட்டி அந்த தியேட்டர் திரையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. எப்படி எங்கால நீ கள்ள போட்டு கொள்ளலாம்னு உண்மையிலே கொன்ன மாதிரி. எங்க ஊர்ல எம்ஜிஆர் கிழவின்னு ஒரு கிழவி இருந்துச்சு. அந்த கிழவி எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப மேடைக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த கிழவிய மகனே மகனே உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கூட்டு போயிட்டாங்க. என்ன பாட்டி எல்லாம் நல்லாத்தையும் இருக்கு நீ செய்யறதெல்லாம், அந்த நம்பியார் பயல்கிட்ட மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்போ இருந்து உன்னைய கொல்லணும்னு அந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இன்னும் கிராமத்துல நிறைய பேர் எம்ஜிஆர் சாவுக்கு நம்பியார் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்பியார் சாமி நல்ல மனுஷன். 37 வருஷமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன பையனை கூட என்னங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பண்புள்ள மனுஷனுக்கு இன்னைக்கு பாருங்க அந்த சினிமாவில் கிடைச்ச அந்த பிரேம். அது மாதிரி விஸ்வநாதன் இளையராஜா. நான் இப்ப நினைக்கிறேன் இந்த மாதிரி நடிகர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து நடிக்கணும். இப்ப கமலும் ரஜினி சேர்ந்து ஒரு 5 படம் நடிச்சா என்னையா பார்க்க ஆசையா தான் இருக்கு. சிவாஜி கணேசன் எம்ஜிஆரும் கூண்டு கிளியில நடிச்ச பிற்பாடு நடிக்கவே இல்லை. நடிச்சிருக்கணும், நடிக்கணும். எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நடிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் யாரை வச்சு சண்டை போடுறது?
இன்னைக்கு பட உலகில கூட படைப்பாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை. பாத்திரமா நீயா நானா என்ன நாங்கெல்லாம் நீயா நீ இல்லாம நானா பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இப்படி சேர்ந்து சேர்ந்து நடிச்சிட்டோம்னா, இந்த ஒற்றுமையா இருந்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல நல்ல படம்லாம் கிடைக்கும். இன்னைக்கு சண்டை போடுறதுனால தான் நல்ல படமே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. சேர்ந்துட்டாங்கன்னா அடே அப்பா எப்படிப்பட்ட படம்லாம் கிடைக்கும். இதே சினிமாவில் தானே ஒற்றுமையை பத்தி இவங்க தானே சொன்னாங்க. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. சினிமாவில் பாடின பாட்டு தான். இதே மாதிரி ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசை. தேவரின் தெய்வம்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நடிகர்கள்லாம் நேரடியாவே வந்து பாடுவாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம்எஸ் வந்தே திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூறும் தெய்வாம்சம். எல்லாம் நேரடியா வந்து பெங்களூர் ரமணியம்மாள், பித்துக்குளி முருகதாஸ் எல்லாம் வந்து வந்து பாடிட்டு போவாங்க. அந்த பெங்களூர் ரமணியம்மாள், பித்துக்குளி முருகதாஸ் வித்தியாசமான ஆசைக்கு பெங்களூர் ரமணியம்மா பாட்டு கேட்டீங்கன்னா கூட்டத்தையே பாட வச்சிருவாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே கோவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், ஒருகை சொல்லுங்கள் முருகனின் பேரை, ஒருகை செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா அப்படி பாடிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு ஆள் வித்தியாசமா ஒரு பாட்டு கேட்டேன். பேப்பரை கொடுத்தேன் அவங்கள்ட்ட, வாங்கி பார்த்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தா, காதல் தேசம் என்ற படத்தில் முஸ்தபா முஸ்தபா என்ற எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, முருகனை வேண்டிக்கிட்டு பாடுங்க எல்லாம் வரும்ட்டாங்க. அந்த அம்மா பாடிட்டாங்க. முஸ்தபாவே 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 டோன்ட் வரி நீ முஸ்தபாவே 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 காலம் நம் தோழன் முஸ்தபாவே. வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் முஸ்தபாவே முஸ்தபாவே டோன்ட் வரி நீ முஸ்தபாவே. ஒரு மத நல்லிணக்க பாடலே பாடிட்டாங்க அந்த அம்மா. முஸ்தபா முருகா எப்படி இருக்கேன் கேட்க ஜாலியா இருக்கு. உண்மையிலே சினிமா பாட்டு ஒரு கவிஞரும் இசையமைப்பாளர்கள் அதை உருவாக்குறது. இதுல ரெண்டுல யாரு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சுரங்கத்துல இருக்கக்கூடிய தங்கத்தூள் மாதிரி கவிஞர் தோண்ட தோண்ட அந்த தங்கத்தூள் வந்துகிட்டே இருக்கு. அந்த தங்கத்தூளை எடுத்து பிரிச்சு அதை ஒரு சிலையா மாத்துறவர் யாருன்னா இசையமைப்பாளர். உதாரணத்துக்கு ஒரு இசை கருவியை தனித்தனியா கேட்க முடியும். இந்த தபலாவை தனியா தனி ஆவர்த்தனம் கேட்கலாம், ட்ரம்ஸ் தனியா வாசித்து கேட்கலாம், வீணையை வாசித்து வீணை தனி கச்சேரி, புல்லாங்குழல் தனி கச்சேரி, நாதஸ்வரம் தனி கச்சேரி கேட்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கேட்கலாம், நல்லா இருக்கும். ஆனா இசையே இல்லாம ஒரு கவிதையை ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது, நடக்க வரும் கால்களுக்கும் துணிவு இருக்காது. போயிட்டு வாயா நீ போ, நாங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் போ அப்படின்றாங்க. அதையே பால் இருக்கும், பழம் இருக்கும், ஓ பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. அப்படின்னா அப்படிங்கிற இசையமைப்பாளர் தான் அதை உருவாக்குறது. ஒரு இசையமைப்பாளர் நினைச்சா இந்த தமிழ் திரைப்பட உலகில் நல்ல கவிஞர்களை புதிதாக அறிமுகப்படுத்தலாம், நல்ல கவிதைகளை உருவாக்கலாம், சமூக சிந்தனை மிகுந்த பாடல்களை கொண்டு வரலாம். பாரதிதாசனுடைய பாடல்கள் இன்னைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அவருடைய பாடல்கள்ல ஒரு 10 பாட்டை எடுத்து ஒரு சினிமாவில் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டை சேர்த்தாலே இந்த தமிழ் சமுதாயத்தை இந்த உலகம் மதிக்கின்ற அளவிற்கு தமிழ் பாடல்கள் உலகம் முழுவதும் கேட்க. இன்னைக்கு பாட்டை நம்ம எங்கெங்க சினிமா பாட்டை எங்கெங்க பயன்படுத்துறோம் தெரியுங்களா? அடே அப்பா, ஒவ்வொரு மூடுக்கும் ஒரு சாங் வச்சிருக்கோம். நம்ம நல்ல மூடுல இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு கேட்டா தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும்.
ராத்திரி 11:30 மணிக்கு கேட்கறதுக்குனே சில பாட்டு இருக்கு. 12 to 1 கேட்கறதுக்குனே சில பாட்டு. ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது அப்படின்னா தான் அந்த மூடுக்கு நல்லா இருக்கும். ராத்திரி 11:45 போய் தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. இத போய் ராத்திரி 11:45 கேட்டோம்னா அந்த மூடு வராது. இத காலையில கேட்கணும். சாயந்தரம் கேட்கறதுக்குனே ஒரு பாட்டு இருக்கு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன், இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், என் தலைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன்.